மனிதனுடைய பிரம்மாண்ட படைப்பில் ஒன்றுதான் அணைன்னு சொல்லக்கூடிய டேம். இந்த அணைகளை பொறுத்த வரைக்கும் நீர் ஆதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும், சாரம் தயாரிக்கவும், மழைக்காலங்கள்ல வெள்ள அபாயத்தை தடுக்கதான் கட்டப்பட்டதுதான் இந்த அணை. ஒரு சில அணைகளை பார்க்கும்போது பிரம்மாண்டமாகவும் பயமாகவும் இருக்கும். ஒருவேளை இந்த அணைகள் உடைஞ்சா எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படுத்தும். ஒருவேளை மனிதர்களின் படைப்புகளை இந்த அணை இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? இது மாதிரியான பல கேள்விகள் தோன்றும். அப்படி மோஸ்ட் ஸ்டன்னிங் டேம்ஸ் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான அணைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 10வதா புத்தாஸ் கிரீக். செக்மஸ் நதியை கட்டுப்படுத்த இந்த அணை கட்டப்பட்டுச்சு. 1953 கட்டப்பட்டு 1957 திறக்கப்பட்டது. இந்த அணையோட உயரம் 304 அடி, நீளம் 1023 அடி, அகலம் 100 அடி. பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் இந்த அணையை பாக்குறதுக்கு வராங்க. அதுலயும் குறிப்பா இந்த குளோரி ஹோல். இந்த அணையிலேயே ஆபத்தானதும் இந்த குளோரி ஹோல் தான். பல பேர் இந்த குளோரி ஹோல்ல மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. இந்த துவாரம் வழியாதான் இந்த அணையோட தண்ணீர் வடியும். இந்த ஹோல் தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய டர்பைன் இருக்கு. தண்ணீர் இந்த குளோரி ஹோலுக்கு மேல 15 அடிக்கு உயர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த தண்ணீர் வடியும்னு சொல்லப்படுது. இந்த அணையில இருந்து 48,400 கியூபிக் கிலோமீட்டர் பர் செகண்ட் தண்ணீர் வெளியாகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. 9வதா மோசுல் டேம், ஈராக். மிக ஆபத்தான அணைன்னு பார்க்கும்போது அந்த பட்டியல்ல இந்த அணை வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அணையை பொறுத்தவரை மிகவும் சாதாரணமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய அணை. மிகவும் ஆபத்தானது தாங்க. இந்த அணையோட உயரம் 371 அடி, நீளம் 3.5 கிலோமீட்டர். இந்த அணையோட மண் சுவருடைய அகலம் 33 அடி. இந்த அணை 1986 சதாம் ஹுசேன் காலகட்டத்துல கட்டப்பட்டது. முக்கால்வாசி அணை காங்கிரீட் சுவர்களால் தான் கட்டுவாங்க. ஆனா இந்த அணை முழுக்க கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த அணையோட நீராலைகள் இந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த அணை ஆபத்தான ஒன்றாக கருதப்படுது. இதனாலதான் இந்த அணை எப்ப வேணாலும் உடையலாம்னு சொல்லப்படுது. இது என்னதான் ஈராக் அரசாங்கம் 24 மணி நேரமும் இந்த அணையை பராமரிச்சுக்கிட்டு வந்தாலும் எப்ப வேணா என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லப்படுது. என்னதான் எமர்ஜென்சி டேம்ஸ் இருந்தாலும் இந்த டேம் உடைஞ்சா என்ன ஆகும்னு தெரியாது. 8வதா கரிபா டேம், ஜிம்பாப்வே. ஒரு இரட்டை வளைவை கொண்ட காங்கிரீட் ஆர்க் டேம். ஜிம்பாப்வே மற்றும் ஜாம்பியாவுக்கு நடுவுல ஓடக்கூடிய ஜம்பீசி நதியை கட்டுப்படுத்தக்கூடியதுதான் இந்த டேம். இந்த டேம் 1955 கட்டப்பட்டு 1959 திறக்கப்பட்டுச்சு. இந்த அணையோட உயரம் 420 அடி, 1900 அடி நீளமும், 250 கிலோமீட்டர் சுற்றளவும், 185 கியூபிக் கிலோமீட்டர் நீரையும் கொண்டது. ஜாம்பியா கவர்மெண்ட் இந்த டேம் மெயின்டெனன்ஸ்க்கு பொறுப்பு. இந்த அணையை சரியாக பராமரிக்கலனா 35 லட்சம் மக்கள் உயிரிழக்க நேரிடும் சொல்றாங்க. 7வதா கார்டன் டேம். இந்த அணை 1974 கட்டப்பட்டு 1978 திறக்கப்பட்டது. இந்த அணையோட உயரம் 459 அடி, 650 அடி நீளமும், 58 அடி அகலமும் கொண்டது இந்த அணை. இந்த அணையோட முழுநீர் தேக்கம் 12,03,59,000 கியூபிக் மீட்டர். இந்த அணையோட சுவர் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் நல்ல ஸ்ட்ரென்த் உள்ள சுவர் தான். இருந்தாலும் எப்ப என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை இந்த அணை உடைஞ்சா சுற்று வட்டாரம் ஃபுல்லாவே அழிஞ்சிடும்னு சொல்லப்படுது. இந்த அணையை கட்டினதுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட இந்த ஏரியாவது லேக் கார்டன் ஆஸ்திரேலியாவிலேயே மிகப்பெரிய ஏரியா சொல்லப்படுது. 6வதா இடுக்கி டேம், இந்தியா. கேரளாவில் உள்ள மிகப்பெரிய 2 கிரானைட் மலைகளான குரவன் குரஞ்சி நடுவுல பெரியார் நதியை கட்டப்பட்டதுதான் இந்த அணை. 1969 கட்டப்பட்டு 1973 திறக்கப்பட்டது. இந்த டேமோட உயரம் 554 அடி, 363 அடி நீளமும், 65 அடி அகலமும் கொண்டது. இந்த அணை சிறுதோணி மற்றும் குளமாவன் என்று சொல்லக்கூடிய இன்னும் 2 அணைகளை சேர்த்து 60 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு செயற்கை ஏரியை உருவாக்கியிருக்கு. இந்த அணையில சேகரிக்கப்படுகிற நீர்ல 780 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. கேரளாவில் இந்த அணை ஒரு முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் செயல்படுது. இந்த அணையில குறிப்பிட வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த அணைக்குன்னு ஒரு ஷட்டர் கிடையாது. பக்கத்துல இருக்கும் சிறுதோணி அணையை திறந்தாதான் இந்த அணையோட நீர்மட்டத்தை பராமரிக்க முடியும் அப்படின்னு கூறப்படுது.